சரி, ஒரு 3 கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கேட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நான் லாஸ்டா எடுத்துக்க போறேன். சரியா? அடுத்து 2 ரொம்ப சுவாரஸ்யமான டிஸ்கஷனா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சோ கொஸ்டின் வந்து மாயை அனுபவத்தை தருமா தராதா? பொய் அனுபவத்தை தருமா தராதா? சோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் நம்ம வச்சிருக்கோம். சோ இது முதல்ல முடிச்சிடலாம். அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து அதுல ஒரு கிளாரிபிகேஷன் வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போனோம் அப்படின்னா ஐ திங்க் நம்மளால ஏதாவது ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். சரியா? சோ அதன்படி பார்க்கும்போது காணல் நீர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இருக்கு ஆனா இல்ல. இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இல்ல. சரியா? அப்ப மாயைக்கு காணல் நீர் பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த உலக தோற்றத்தை எல்லாரும் காணல் நீர் மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த உலக தோற்றம் இருக்கா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? காணல் நீர் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லணும். அப்படின்னா காணல் நீர் தெரியுது ஆனா இல்ல. அப்படி இந்த உலகம் தெரியும் ஆனால் இல்லை அப்படின்னு தானே சொல்லணும். இப்ப நான் உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேனா, பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா பேசல. இதுதானங்க மாயைக்கு விளக்கம். அப்படிதானே சொல்ல முடியும். சரியா? சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ மாயா அப்படின்னா அது உண்மை போன்று தெரியும் ஆனால் உண்மை அல்ல. சரியா? இல்லவே இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட். மாயா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உண்மை போன்று தெரியும் ஆனால் உண்மையில் இல்லை. நீங்க உண்மையில் இல்லை அப்படின்னாலே இல்லவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா தோற்றம் கூட இல்லைன்னு ஆயிடும். தோற்றம் இருக்கும் ஆனால் உண்மையில் இருக்காது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நின்னுக்கோங்க. சரியா? கண்ணாடியில நீங்க தெரிவீங்க. கண்ணாடியில நீங்க தெரிவீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? கண்ணாடியில நீங்க இருப்பீங்க அப்படின்னு நான் கூட சொல்லல இப்போ. சரியா? இப்போ கண்ணாடியில தெரிவீர்கள் ஆனால் இருக்க மாட்டீர்கள். நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி தான் இருப்பீங்க. கண்ணாடியில நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா தெரிவீர்கள். சரியா? அப்படியே பிரத்யட்சமா தெரிவீங்க. அஸ் இட் இஸ். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே. இப்ப நான் வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே பிரத்யட்சமா தெரியுறேன். இருக்கேனா நானு? உங்க மொபைலுக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கேனா? அப்படின்னா இல்ல. இல்லையா? சோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் மாயா. ஓகே. இப்போ எனக்கு பெரிய டவுட் வந்துருச்சுப்பா. என்ன டவுட்னா மாயா அப்படின்னா இல்லைன்னு தானே ட்ரூத் வந்து இல்ல. ஆனா தெரியும். தெரியறது அனுபவத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத நம்ம கேள்வியா வச்சிருக்கோம். இப்போ காணல் நீர் அப்படின்னு இருக்குன்னா தெரியுறது. ஆனா அதை வச்சு தாகத்தை தணிக்க முடியுமா? அது உண்மையான தண்ணீரா இருந்தா தாகத்தை தணிக்க முடியும் இல்லையா? வெறும் தோற்றமாக இருக்கின்றது. அது எப்படி தாகத்தை தணிக்கும்? சான்ஸே இல்லை. கரெக்டா? அப்படி அந்த தெரியும் அப்படிங்கறத வந்து எனக்கு எப்படி அனுபவத்தை கொடுக்கும்? சரி, கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நின்னுக்கோங்க. நீங்க அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய உங்களை நீங்கள் தொட்டு அனுபவிக்க முடியுமா? கண்ணாடிக்குள் இருக்கின்ற உங்களை பார்க்கிறீர்கள். கண்ணுக்கு மட்டும் தோற்றம் அப்படின்னாலே கண்ணுக்கு மட்டும்தான் அங்க விஷயமா இருக்கு. சரியா? இப்ப கண்ணுக்கு மட்டுமே விஷயமாக இருக்கக்கூடியது வேற எப்படி நீங்கள் அனுபவிக்க முடியும்? வேற எந்த புலனை வச்சு நீங்க அனுபவிக்க முடியாது. காணல் நீரோ இதுவும் வந்து கண்ணுக்கு மட்டுமே தோற்றமாக இருக்கிறது. அல்லது வேற ஒரு புலனுக்கு மட்டுமே தோற்றமாக இருக்கும். உண்மை என்ன எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எல்லா புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடியவனா இருக்கணுமே அப்படின்லாம் டவுட் வருது. சரியா? சரி. அப்போ 2 கொஸ்டினையும் சேர்த்து கேட்டுறேன். அப்போ வந்து அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து காணல் நீரை எப்படி தாகத்தை தணித்துக் கொள்ள உதவாதோ அப்படி பொய் உடம்பிலே ஏற்படும் பொய் வலிகளை கண்டிப்பாக ஒருவனால் உணர முடியாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். சரியா? இது வந்து உங்களுக்கு என்ன தோணும்? காணல் நீர் தாகத்தை தீர்க்காது அப்படின்னா வலி
வலி மாதிரி தெரியும், ஆனா அது வலிக்காது. இப்படித்தானே சொல்லணும். தண்ணி தெரியும், ஆனா தாகத்தை தீர்க்க முடியாது. வலி தெரியும், தெரியும்னு சொல்லணும். வலிக்கும்னு சொல்லக்கூடாது. வலி தெரியும், ஆனா வலிக்காது. அப்படின்னு சொல்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்ன உடனே ஆப்போனன்ட் டீம், சரியா? இது ஒரு டீம். ஆமாங்க வலிக்காது அப்படின்னு சொல்றதா வச்சுக்கோங்க. வினோதினி நேத்து சொல்லிட்டு இருந்தார்ல வலிக்காது அப்படின்னு. அவளுக்கு ஆப்போசிட் டீம்ல இருந்து பேசுறான். என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எவன் சொன்னா பொய் அனுபவத்தை கொடுக்காதுன்னு? பொய் அனுபவத்தை கொடுக்கும். பொய்ன்னா கூட அது அனுபவத்தையே கொடுக்கும். எல்லா புலன்களுக்கும் அனுபவத்தை கொடுக்குது இல்ல அப்படின்னு அவன் வாதத்துக்கு வர்றான். அவன் என்ன சொல்லிட்டு வர்றான்? கற்பனை அப்படிங்கிறது 100% மாயான்னு எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம்தான். நீ கற்பனையில நீ என்னதான் கனவு கண்டாலும் கற்பனையில எண்ணங்களை ஓட்டுறது, சரியா? அப்போ அது முழுக்க முழுக்க வெறும் தாட்ஸ் இல்லையா? தாட்டுனாலே இல்ல மாயா, சரியா? க்ஷணத்தில் மறையும் ஒரு விஷயம் வந்து உண்மை இல்லை. அப்ப க்ஷணத்தில் மறையும் அந்த எண்ணங்களை வைத்து நான் அனுபவிச்சுட்டு தானே இருக்கேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 காட்டியிருக்கான். ஒண்ணு காம எண்ணங்கள். அவனுக்கு ரியலா அனுபவிக்கும் போது கிடைக்கின்ற சுகத்தை விட காம எண்ணங்களை கற்பனைகள் அனுபவித்தா சுகம் கிடைக்குதாங்க. ஈவன் சைக்காலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணி அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம்னா அவன் சான்று காட்டுறான். இங்க பார், சைக்காலஜிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிகல் அனுப்பிச்சிருக்கான். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா கற்பனையில ரியல்ல விட சுகம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்ப மாயதான் யார் இல்லைன்னா அது அனுபவத்தை கொடுக்குது இல்ல. ஏன் திரைப்படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஓன்னு உட்காந்து நீங்க அலறுறது இல்லையா? அனுபவத்தை கொடுக்குது இல்ல. அப்புறம் பய உணர்வு. நாளைக்கு வந்து ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான், மானே நீ நாளைக்கு உன்னை கொல்றண்டா அப்படின்னு ஒருத்தன் மிரட்டிட்டு போயிட்டான். இவன் வந்து அப்படி வந்துருவானோ, இப்படி வந்து கொல்லுவானோ, இங்க போகும்போது அப்படி போகணுமோ அப்படின்னு நிஜமாவே அவன் கொலை போறான் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல இவன் கற்பனையை ஸ்டார்ட் பண்றான் இல்லையா? பய உணர்வோடு செய்கின்ற கற்பனை அப்படின்னு சொன்னான். காம உணர்வோடு செய்கின்ற கற்பனை, பய உணர்வோடு செய்கின்ற கற்பனை. நிஜமாகவே அவனுக்கு வேர்த்து கொட்டி பயந்து வளவளத்து போகின்றானே, நிஜமாகவே காம உணர்வில் திளைக்கின்றானே. மாய அனுபவத்தை கொடுத்துட்டு தானே இருக்கு. என்னமோ தாகத்தை தணிக்காது அப்படிங்கிற, அதுவும் தாகத்தை தணிக்கும். நாங்க காணல் நீரை கூட அது உண்மையா அது காணல் நீர் அப்படின்னு தெரிஞ்சா கூட அதை குடிச்சு நாங்க அப்படியே தாகம் தீர்ற மாதிரி நினைச்சா எங்களுக்கு தீரும்ல. கற்பனையிலேயே நாங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அதனால மாயை அனுபவத்தை கொடுக்கும். முதல்ல இந்த சர்ச்சைக்கு நம்ம விட காணலாம், அதுக்கப்புறம் நம்ம நியூ கொஸ்டினுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 கட்சியில ஆளாளுக்கு பிரிஞ்சுக்கோங்க. மாயை அனுபவத்தை கொடுக்காது அப்படின்னு பேசுறவங்க எந்த சைடு, மாயை கண்டிப்பாக அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்றவங்க 2 சைடா பிரிச்சு வாதத்தை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அறிவோம்னா மாயை அனுபவத்தை கொடுக்கும் அந்த பேச்சில சொல்றேன். அனுபவத்தை கொடுக்கும் நீங்க சொன்ன மாதிரி. அதாவது கயிற்றுல பாம்பை பார்த்துட்டோம்னா அப்படியே நிஜமா பாம்பு பார்த்தா எப்படி பயப்படுவோமோ அதே மாதிரி உடலெல்லாம் நடுங்கும், பயம் வரும், அப்படியே ஸ்டன் ஆகும். அது அனுபவம். ஆனா அந்த அனுபவமும் ரியல் அனுபவம் கிடையாது. ஆனா அனுபவத்தை கொடுக்கும். ரியலாவே அனுபவத்தை கொடுக்குது மாயை அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமாண்ணா. சரி, ஓகே. அவங்க பாம்பு எக்ஸாம்பிள காட்டிட்டாங்கம்மா. நானுங்க கயிறு தானங்க இருந்தது, நாங்க பாம்புன்னு கற்பனை பண்ணும்போது சும்மா நிஜமாவே வளவளத்து போனோம்ல, அதனால மாயை அனுபவத்தை கொடுக்கிறது என்ற வாதத்திற்கு ஒருத்தர் வந்தாச்சு. இப்போ வேற யாராவது? அதாவது அவங்க பாம்புன்னு மாயையை கயிறை பாம்பா நினைச்சிட்டாங்க, அந்த வெளுத்து போகுதா, அந்த அனுபவம் கொடுத்துச்சா? அந்த அனுபவம் ஒரு செகண்ட்ல அது வந்து டேய் நல்லா பாருடா, தொட்டு பாருடா அப்படின்னு சொன்ன உடனே அது கயிறுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அனுபவ உணர்வு என்னவா மாறிடுது? மாயையா மாறிடுதா? அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல, நாங்க கற்பனை பண்ணும்போது எங்களுக்கு ரியல்லா நாங்க அனுபவிச்சோமா இல்லையா? அனுபவிச்சீங்கன்னா அடுத்த செகண்ட் அது வந்து பாம்பு கயிறு அப்படின்னு சொன்ன உடனே அது அனுபவமா மாறுச்சா இல்லையா?
ஆமா, அதுவும் கற்பனை தானே. கயிறுன்னு கற்பனை பண்ணா கயிறு அனுபவம், பாம்புன்னு கற்பனை பண்ணா கயிறு இல்ல. அந்த அந்த அனுபவம் குடுத்துச்சுல்ல, அந்த அனுபவத்த நாங்க என்ன செஞ்சோம்னா, போயி "பாருடா, வெறும் கயிறுடா, இத தொட்டு பாருடா" அப்படின்னு சொல்லி, அந்த மாய உணர்வுல இருந்து அ அதாவது எழுப்பி, "இத பாரு" அப்படின்னு சொன்னோனே, அந்த அனுபவம் பொய்யா போயிருதுல்ல. அப்ப நான் அந்த அனுபவம் கொடுக்கலன்னு தானே சொல்லணும். அந்த அனுபவம் பொய்யான அனுபவம். அது வந்து அனுபவத்த குடுக்கலைல்ல. நான் கயிற பாம்பா நெனச்சுட்டேனா, அப்படின்னு அந்த அந்த படபடத்த உணர்வு இருக்குல்ல, அது என்னவாகுது? உன் அ பொய்யா போயிருதுல்ல அப்படிங்கிறோம். உணர்வை வந்து குடுக்கலைல்ல அப்படிங்கிறோம். வினோதினி சைடுல நான் வாதாடுறேம்மா. நீ எப்படி சொல்லணும்னு புரிஞ்சுக்கோ வினோதினி. வினோதினி என்ன கேக்குறான்னா, அம்மா பாம்பா பார்த்து நாங்க நிஜமாவே கற்பனையில நிஜமாவே அனுபவிச்சோம்ல. ஆமா கற்பனை, அதாவது வெறும் மாயை அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்றேல்ல. இந்தா இந்த கயிறை நல்லா பாத்தியா? பாத்துட்டேல்ல? நீங்க இப்ப நீங்க வந்து பாம்பா பார்த்து அனுபவிங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறா. சரியா? நீங்க மாயை அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்றீங்க. இப்ப கயிறு அப்படிங்கிறது உண்மையா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து பொய் அப்படின்னு நினைச்சிட்டு அனுபவத்தை கொண்டு வாங்க. மாயை அனுபவத்தை கொடுக்கும்னா நீங்க இன்டைரக்டா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பொய் அனுபவத்தை கொடுக்கும்னு அர்த்தம். சரியா? மாயானா சிம்பிளி நீங்க பொய் கூட அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு சைடு வாதம். பொய் அனுபவத்தை கொடுக்காதுன்றது வினோதினி கட்சி. சரியா? அவ என்ன சிம்பிளா கேக்குறா, நீங்க என்ன சொல்றீங்க? பாம்பு அங்க இல்லவே இல்ல, பொய் தான். ஆனா அதை நாங்க அனுபவிச்சோம்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே இவ கேக்குறா, அப்படியா? நம்ம பாத்துக்கோமா, இந்த கயிறை பாத்துட்டியா? நீங்க உன் கற்பனையை வச்சு இத பாம்பு அப்படின்னு கற்பனை பண்ணி கொஞ்சம் பயந்து காட்டு அப்படின்னா முடியுமா என்று கேட்கிறார். பொய் என்று தெரிந்தால் உன்னால் அனுபவிக்க முடியாது என்று அவள் வாதிடுகிறாள் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த சைடு. அதான் நானும் அதான் சொல்ல வந்தேன். அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவமும் பொய் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, பொய் இப்போ அனுபவத்தையே கொடுக்காதுங்கிறா. அதுதான் காட்டுறா. இப்ப நீ அனுபவிச்சு காட்டு. பாம்பு பொய், கயிறு தானே உண்மை, பாம்பு பொய் தானே. இந்த உண்மையை பார்த்துட்டு நீ வந்து பொய் அனுபவத்தை நீங்க அனுபவிப்பீங்கல்ல. அதனால நீங்க இத கயிறுன்னு நினைக்காம பொய்யான பாம்பு நினைச்சுக்கிட்டு பயந்து காட்டுங்கன்னு கொஸ்டின் கேக்குறாள. அதுதான் என் அனுபவம். அனுபவத்துக்கு அப்புறம் தான் அது வந்து பொய்ன்னு தெரியுது. அது ரியல பார்த்த பிறகு அந்த அனுபவம் பொய்ன்னு தெரியுது. அப்ப என்னுடைய அனுபவம் எல்லாம் உண்மையா இருக்கணும்னு இல்ல அப்படின்னு சொல்ல வரேன் நான். இப்ப தூரமா போற ஒரு ஏரோப்ளேன பார்த்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏரோப்ளேன்னா சின்னதா இருக்கும் அப்படின்னு எனக்கு அனுபவம். ஆனா ஏரோப்ளேன் பத்தியே தெரியாது. ஏரோப்ளேன் குட்டியா தான் இருக்கும் அப்படின்னு நான் அனுபவிக்கிறேன். ஆனா அது உண்மை இல்லைல்ல. அப்படி பொய்யான அனுபவம் தான் நான் அனுபவிக்கிறேன்னு தான் சொல்ல வந்தேன். அந்த அனுபவம் வந்து இது எப்பவுமே இருக்கணும்னு இல்லையே. இப்ப நான் லட்டு ஃபர்ஸ்ட் டைம் திங்கிறப்போ வந்து ஒரு அனுபவம் வரும். அத இப்படிதான் இருக்கும் லட்டு. நான் நேத்து தின்ன லட்டு இப்படிதான் இருக்கும்னு நினைச்சுட்டு நான் அடுத்து தின்னேன்னா அதே மாரி இருக்காது. அதே அனுபவம் இருக்கணும்ன்ட்டு எனக்கு இல்ல. அதனால மாறிக்கொண்டே தான் இருக்கும். மாயையும் பொய்யி, அந்த அனுபவமும் பொய்யின்னு சொல்ல வரேன் நான். அனுபவம் பொய் அப்படின்னு நீங்க, அதாவது நம்ம வினோதினியும் நானும் ஒரு கட்சிமா. இது எல்லாரும் ஒரு சைடுல சேர்ந்துக்கோங்கம்மா. ஈஸி தானே உங்களுக்கு. இது டஃப்பான சைடு, நாங்க சேர்ந்துக்கிறோம். சரியா? நானே கேள்வியா இருந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் தான் ஹிண்ட் இன்னொரு சைடுல கொடுத்துட்டேன்ல, 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்ல. பயக்கற்பனை, காம கற்பனைன்னு. இப்ப நாங்க 2 பேரும் சண்டை போடணும்னு நினைக்கிறேன். வினோதினி ட்ரை பண்ணி பார்ப்போம். காம கற்பனையை பிரேக் பண்ண முடியுமா? காம கற்பனை என்பது பொய் தானே. பொய் அனுபவத்தை கொடுக்காதுன்னு நம்ம வாதாடுறோம்ல. ஆமாண்ணா. காம கற்பனை என்பது பொய் என்றாலும் அனுபவத்தை தருகிறதே. இந்த கேள்விக்கு பதில் என்ன? இல்லண்ணா, அதாவது நம்ம இப்போ அ ஆ அ வலி வலி வந்து நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ம். அதாவது எந்த எக்ஸாம்பிள்னா, நம்ம அந்த ம் எதோட ஒப்பிடுறேன் அப்படின்னா, நான் அந்த அம்மா வந்து சும்மா இருக்கும்போது நான் வலியை வந்து உணர்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு அனுபவத்தை தருது அப்படிங்கிறாங்க. என்ன? அது வந்து காம உணர்வு வச்சுக்கோங்க. ஆனா இதே அந்த உணர்வ வந்து இவங்க வந்து அம் ஆ என்ன சொல்ல? நீங்க அந்த கயிறு இல்ல. அந்த கயிற வந்து ஞானி வந்து பார்ப்பான்ல. கயிற வந்து கயிறாவும் பார்ப்பான். ஆ கயிறு இல்லன்னு பார்ப்பான். அ பாம்பாவும் பார்ப்பான் அப்படிங்கிறது ஞானி.
நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து நான் ஒரு பொய்யான உணர்வை அனுபவித்து விட்டு, இது காம உணர்வு. நான் வந்து இதுல நான் அந்த அந்த காணல் நீரை நான் குடித்து விட்டேன் அப்படிங்கிற அந்த இததான் இங்க வந்து அவங்க நான் காணல் நீரை அனுபவித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. காம உணர்வை வந்து நான் அந்த காணல் நீரை குடித்ததற்கு நான் ஒப்பிடுறேன் இங்க. அங்க வந்து ஞானி வந்து 3யுமே பார்ப்பான். ஏன்னா மாயை வந்து மாறிக்கொண்டே இருப்பது. அவன் கயிறாவும் பார்க்க தெரியும். பாம்பு அப்படின்னா பாம்பாவும் பார்க்க தெரியும். இல்ல, பாம்பே இல்ல அப்படிங்கிறது ஞானி வந்து உணர்வான். இங்க வந்து நான் கற்பனையில இந்த காம உணர்வை நான் வந்து அனுபவித்ததாகவும் நினைக்கலாம். நம்ம இவர் மாதிரி அதாவது காம உணர்வை அனுபவித்ததாகவும் நினைக்கலாம். காம உணர்வு இல்லாமலேயும் நான் வந்து சும்மா அந்த மாரியும் பண்ணலாம் அப்படிங்கிறது என் கையில என்னுடைய அந்த மாயையில தான், என்னுடைய கற்பனையும் என் எண்ணங்கள் தான் இருக்கு. அது வந்து அது வந்து எல்லாருக்குமே குடுக்கணும்ல. இப்போ பிரம்மா எப்படி ஒரே ஃபுல்லா, அதே மாரி இங்க வந்து அந்த உணர்வு வந்து குடுக்குது அப்படிங்கிறது பெர்மனன்ட்டா இருந்தா தானே அது அனுபவம் அப்படின்னு சொல்ல முடியும். இங்க வந்து மாறிக்கொண்டே அல்லவா இருக்கிறது. அதனால அத வந்து நான் சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இரு நல்ல எக்ஸ்பிளனேஷன். நீ ஒரு ஞானிய மையமா வச்சு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட. அவன் மாயை என்று உணர்ந்து விட்டு அதை அவன் வந்து வச்சு அனுபவிப்பான், வைக்காமலும் அனுபவிப்பான், எப்படி வேணும் அனுபவிப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் இது வெறும் எண்ணங்கள், இது மாயை. அதனால அவன் அது இருக்குன்னு அனுபவிக்கலாம், அது இல்லைன்னு அனுபவிக்கலாம், அது சுகம்னு அனுபவிக்கலாம், அது துக்கம்னு அனுபவிக்கலாம், எப்படி வேணும் அனுபவிப்பான்ப்பா. ஆனால் அது மாயை என்ற உணர்வோடு அவன் அனுபவிப்பான் அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். என்னுடைய டவுட் என்னன்னா, ஞானிக்கு 100% புரியுது. அஞ்ஞானி கூட வந்து காம உணர்வு ரியல் அனுபவிக்கிறான்லப்பா, அது எப்படி? அவன் வந்து அந்த உணர்வோட ஒட்டி கொள்கிறான். எப்படின்னா, அந்த இப்போ நம்ம பாம்பு அப்படின்னு பாக்குறான்ல, கயிறை வந்து பாம்பா நினைக்கிறானா? அந்த மாயையோட ஒட்டிக்கிறான். அவனுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறதா பாம்பு அப்படின்னு. அதை தான் நான் காம உணர்வின் உச்சத்தில் இருந்தேன் அப்படிங்கிறத அவன் சொல்றான். சூப்பர்மா. சோ நீ சொல்றது அப்படியே நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஒட்டிக்கிறான் அப்படிங்கிறத விட உண்மையாவே நினைக்கிறான். அதனால அவனுக்கு அந்த நினைப்புக்குண்டான அந்த பலன். அதாவது கயிறு அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அது நிஜமாவே பாம்புன்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து நிஜமான ஒரு படபடப்பு வந்தது. சரியா? ஞானிக்கு வருகின்ற ஒரு படபடப்பா இருந்தா அது பொய்யான படபடப்பா இருக்கும். அது சுகமாகட்டும் அல்லது துக்கமாகட்டும், அது எல்லாமே இல்லைங்கிற ஃபீலிங்ல அனுபவிக்கக்கூடிய அனுபவம் ஞானியினுடைய அனுபவம். அஞ்ஞானியினுடைய அனுபவம் அப்படி இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவன் எல்லாத்தையுமே உண்மை நம்பிட்டு இருக்கான். இப்ப உண்மை நம்பிட்டு இருக்கிறவனுக்கு கூட நீங்க சொல்றீங்க கற்பனை அனுபவம் தரும், மாயை அனுபவத்தை தருமா, கற்பனை அனுபவத்தை தருமான்னா உண்மைன்னு அவன் பாக்குற வரைக்கும் தரும். கயிறை அவன் பாம்பா நிஜம்னு நினைக்கிறான். அதனாலதான் கயிறை முன்னாடி காட்டிட்டு பாம்புன்னு நினைக்க சொன்னா அவனால முடியாது. ஆனா ஏதோ ஒரு மங்கிய ஒளியில ரப்பர் பாம்பு மாதிரி என்னத்தையாவது போட்டு அத பாம்புன்னு அவனை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ரியலா பாம்பு ஃபீலிங் வருது. ஆனா அது என்னவா இருக்குன்னா ரியல் பாம்பு ஃபீலிங்கே வந்து நிஜமாவே கஷ்டப்படும். சரியா? அதே மாதிரி அந்த காம உணர்வுல இவனுக்கு இருக்கின்ற அந்த மோகத்துல இவன் கற்பனையை ஸ்டார்ட் பண்ண உடனே, அந்த கற்பனையில ஒரு பெண்ணோட இவன் வந்து ஒரு கற்பனையை ஸ்டார்ட் பண்ண உடனே இது மாயை என்பதையே மறந்து விட்டு உண்மை என்ற ஒரு ரீதியிலே அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றான். சரியா? அந்த அனுபவம் அவனுக்கு உண்மையில அனுபவிச்சா என்ன, அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருது. எப்படி பாம்பு உண்மையில இருந்தா எப்படி கிடைக்கணுமோ அது கிடைச்சிருதோ, அதே மாதிரி அந்த பெண்ணை அவன் கற்பனை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல அவன் கற்பனை பண்ணிட்டு இருக்கான்றதையே மறந்துட்டு உண்மை என்பதாகவே அவன் பாவனை செய்வ ஆரம்பித்ததால் அவன் நிஜமாகவே அவன் சுகத்தை உணர்வது போன்ற ஒரு உணர்வை அவன் பெறுகின்றான். ஆனா என்ன ஆயிடுதுன்னா அது அடிக்ஷன்ல போய் முடிஞ்சிருது. சரியா? ஞானி வந்து அப்கோர்ஸ் அவனும் இதேதான் அனுபவிப்பான். பட் அது பொய் என்று தெளிவான உணர்வோடு அவன் அனுபவிப்பதால் அவனுக்கு அடிக்ஷன் ஏற்படாது. இவனுக்கு அடிக்ஷன் ஏற்பட்டு விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதேதான் இந்த பய உணர்வுக்கு கூட ஏதாவது ஒரு த்ரெட்டன் இருந்தாதான் அவனுக்கு ரியல்லா பயம் வரும். சும்மா பயப்பட சொன்னா அவனால பயப்பட முடியாது. எவனாவது வந்து நாளைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு ஒரு டயலாக பேசிட்டு போயிட்டான் அப்படின்னாதான் இவனுக்கு வந்து அப்படி வந்துருவானோ, இப்படி வந்துருவானோ, இப்படி வந்துருவானோன்னு நினைச்சு 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 நிஜமாகவே பயப்படுகின்றான். ஆக்சுவலா அவன் வரல, அவன் ஒண்ணுமே செய்யல. ஆனா அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ என்ற நினைப்பு
உண்மையாகவே துக்கப்படுகிறதுன்னா உண்மையாவே இவன் ஃபீல் பண்ணிடுறான் அப்படிங்கிறான். அவன் நாளைக்கு கண்டிப்பா நம்மளை கொல்ல போறான் அப்படின்னு உண்மையாகவே இவன் பாவனை செய்யும் போது அவனுக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அஞ்ஞானிக்கு பொய் என்பது தெளிவான உணர்வோடு பொய் அனுபவத்தை அவன் பெறுகின்றான். ஆனால் அஞ்ஞானி பொய்யை உண்மை என்று நம்பி அதனால் உண்மையான அனுபவத்தையே பெற்று விடுகின்றான். இந்த டிஃபரன்ஸ் நல்லா தெளிவா புரிஞ்சுக்காங்க. ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிடுறேன். ஞானி அனைத்தையும் பொய் என்று புரிந்து கொள்கின்றான். பொய் என்று புரிந்து கொண்டு விட்டதால் அவனுக்கு சர்வ சுதந்திரம் கிடைத்து விடுகிறது. அந்த பொய் விஷயத்தை சுகம் என்றும் அனுபவிக்கலாம், துக்கம்னு அனுபவிக்கலாம். பொய் விஷயத்தை சுகமும் துக்கமும் ஒண்ணுமே இல்லைன்னு அனுபவிக்கலாம். ஏன்னா பொய் தானே, பொய்ங்கிறது உண்மையிலேயே இல்லதானே, இல்லைங்கிறது இல்லாதவே அனுபவிக்கலாம், இல்லைங்கிறது இருக்கு அது சுக அனுபவமாக இருக்குன்னு அனுபவிக்கலாம், அல்லது துக்க அனுபவமாக இருக்குன்னு அனுபவிக்கலாம். ஆனால் பொய் என்ற தெளிவான புரிதலோடு அனுபவிப்பவன் யாருன்னா ஞானி. மாயை தெளிவோடு இருப்பவன், மாயை புரிதலோடு இருப்பவன். சரியா? ஆனா அதுவே அஞ்ஞானி எப்படி அனுபவிப்பான்னா, அவனுக்கு உண்மை அப்படிங்கிறத மட்டும்தான் அனுபவிப்பான், உண்மையாகவே அனுபவிப்பான். ஆனா உண்மை என்னன்னா பொய் தான், உலகமே பொய் தான். ஆனா பொய்யை உண்மை என்று நம்பி அந்த அனுபவமும் உண்மையாகவே அனுபவிப்பது. சுகம்னா உண்மையான சுக அனுபவம், துக்கம்னா உண்மையான துக்க அனுபவம் அப்படின்ற மாதிரி அவன் அனுபவிக்கின்றான். எப்படி? பொய்யை உண்மை என்று நம்பி. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, அழகா புரியுது இல்ல? கயிறு அப்படிங்கிறது, அதாவது பாம்புங்கிறது பொய், ஆனா பாம்புங்கிறது அவன் பொய்ன்னு நினைக்கல, உண்மையனே நம்பும் போது அவனுக்கு உண்மையான படபடப்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம். ஒரு பெண்ணை நினைத்து கற்பனை செய்யும் போது கற்பனையில அந்த பெண் இல்ல, ஆனா அவன் பெண் இல்லைன்னு நினைக்கிறது இல்ல, உண்மையாவே பெண் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு அவன் கற்பனை பண்ணிடுறான். அப்ப உண்மையாக என்று நினைத்தால் மட்டும் அனுபவத்தை பெற்று உண்மையான அனுபவமாகவே மாறிவிடுகின்றது. அஞ்ஞான ஒரு உணர்வாக அது இருக்கின்றது என்பதாக வருகிறது. சரியா? ஒரு பையன்ட்ட ஒரு கொஸ்டினை கேட்டேன், கற்பனையில சுகம் இருக்கா அப்படின்னு. அது என்ன சந்தேகம் இருக்குல்ல, அதுவும் காமனூர்ல இல்லாமலா இருக்கு, வேற லெவல்ல வருது இல்ல அப்படின்னா. சரி, இப்ப ஒண்ணு பண்ணு, அதுதான் இந்த சுகத்தை அனுபவிச்சுட்டே இல்ல, 1 கோடி ரூபாய் உனக்கு கையில இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அதை இஷ்டத்துக்கு செலவு பண்ற மாதிரி அனுபவி அப்படின்னு சொன்னேன். அதையும் கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டான். என்னடா அதுக்குள்ள வந்துட்டேன், போதும் கற்பனை பண்ணிட்டேன், இந்த காம உணர்வு கொடுத்த சுகத்தை இது கொடுத்துச்சா? அப்படி ஒண்ணும் அவ்வளவு சுகம்லாம் தெரியல, ஆனா ஏதோ கொஞ்ச நேரம் பண்ணேன் அப்படிங்கிறான். சரியா? ஏன் அது கொடுக்கல? அட்டாச் ஆக முடியல. அதாவது தனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லவே இல்லை. அப்போ இவனுக்கு அந்த பொன் இருப்பதாகவே முழுமையான பாவத்தை கொண்டு வந்து செய்தது போல் 1 கோடி ரூபாய் நிஜமாவே இருக்கிறதாக முழுமையான பாவத்தை கொண்டு வர முடியல. 1 கோடி ரூபாய் இருந்தா கசக்கவா அவங்க போகுது? ஒரு பெண் என்ன 1000 பெண்ணை வச்சு கூட அனுபவிக்கலாம் இல்லவன். ஆனா நம்பிக்கை இல்லை. அப்போ மாயையா பாக்குறான். அனுபவங்கள் அனைத்தும் பொய் அனுபவங்கள்னு அவனுக்கு புரியாது இல்ல. அவங்களுக்கு உண்மையா இருந்தா தான் அனுபவிப்பாங்க, அதுவும் உண்மையாவே இதெல்லாம் அனுபவிப்பாங்க. இதுதானே அஞ்ஞானம். அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரத்துல அவன் வெளியே வந்துட்டு எனக்கு அவ்வளவு சுகம் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன்னா நீங்க உண்மையா இருந்தா அவனுக்கு நம்பல அப்படிங்கிற. 1 கோடி ரூபாய் கையில இருக்குன்னு சும்மா கற்பனை பண்ணிட்டு நம்புன்னா சும்மா என்னத்த பண்ணிட்டு இருக்கிறது? பொண்ணை வச்சு கற்பனை பண்ணணும்னா பண்ணிடுறான், பொண்ணுன்னா மட்டும் அதுல அட்டாச் ஆயிடுறான். அதான் அவன் சொன்னான் வினோதினி தெளிவா, அட்டாச் ஆகி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைன்னு நம்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலர் 1 கோடியை கூட வேற லெவல்ல கற்பனை பண்ணுவான், உண்மையான நம்பி உண்மையாவே அனுபவிக்கிற மாதிரி கற்பனை பண்ற கோஷ்டியும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. சரியா? சோ தேர்ஃபோர் இங்க ப்ரூஃப் என்ன நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் மாயாவாகவே இருந்தாலும் அந்த மாயையை உண்மை என்று நம்பி அனுபவிப்பது அஞ்ஞானிகள். ஆனா உண்மை என்று நம்பி அனுபவிக்கும் போது சுக அனுபவம் நிஜ சுகமாகவும் துக்கானுபவம் நிஜமாகவே துக்கமாகவும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இந்த பொய்யான உலகத்தை பொய் என்று முழுமையாக தெளிவோடு புரிதலோடு அனுபவிப்பவர்கள் யாருன்னா ஞானிகள். அப்ப இவங்களுக்கு சுகதுக்கம் இருக்குமா அப்படின்னா, பொய் என்ற முழுமையான புரிதலோடு இருப்பவர்களாக இருப்பதால்
இவர்கள் அனுபவிக்கும் சுக அனுபவம் பொய் சுக அனுபவமாக இருக்கும். இவருடைய துக்க அனுபவம் பொய் துக்க அனுபவமாக இருக்கும். அல்லது சுகதுக்க அனுபவம் எதுவுமே இல்லாமலும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி வந்துருது. சரியா? இப்ப நமக்கு ஹிண்ட் கிடைச்சாச்சு. மெயின் கொஸ்டினுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இந்த 2 அனாலிசிஸ் மூலியமா நமக்கு மாயை என்பது அனுபவத்தை கொடுக்குமா கொடுக்காதா? மாயையினாலே பொய், பொய் அனுபவத்தை கொடுக்குமா கொடுக்காதா? பொய் அனுபவத்தை மட்டும்தான் கொடுக்கும். இது ஞானிகளுக்கு. அஞ்ஞானிகளுக்கு பொய்யை அவன் உண்மை என்று நம்பிக்கொண்டு அவன் உண்மையான அனுபவத்தையும் பெறுவான். சோ இது வந்து கன்க்ளூஷன். ஓகேவா? இப்ப நம்ம மெயின் சப்ஜெக்ட் போயிடலாம். மெயின் சப்ஜெக்ட்ல என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, எண்ணங்கள் தான் அனுபவம், எண்ணங்கள் தான் அனுபவம், அதெல்லாம் புரியுது. அப்ப எண்ணங்களே மாயைனா அனுபவங்களும் மாயை தானே அப்படின்னு நீ சொல்ல வர்ற. அப்போ எனக்கு ஒரு வலி வந்தது, அது என் எண்ணத்தால வந்த வலி, அது மாயை, அப்ப அந்த வலிக்காது அப்படின்னு சொல்ல வந்துட்டு இருக்கு. இது வந்து நம் எண்ணத்தால கொண்டு வர்றது அப்படின்றது புரியுதுப்பா. ஆனா நம்ம போன ஜென்மத்துல போட்டு வச்சது, நம்ம கர்மா அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல. இறைவனே ஆனாலும் கர்மத்திலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு கதையெல்லாம் சொல்றீங்கல்ல. லைக் ராமாவதாரத்துல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல. சீதா எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஈவன் ராமர் 14 ஆண்டுகள் வந்து காட்டுக்கு போனதே கூனிய வந்து கவட்டையால 14 தடவை அடைச்சான்லாம் கதை இருக்கு. சரியா? இறைவனுக்கே விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதை. சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய கதைகளை பாக்குறேன்லப்பா. என்னமோ நீ வந்து எல்லாம் மாயை மாயை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா நீ நினைக்கிற ஒண்ண நீ வந்து ஒரு என்ன சொல்ல, எக்ஸாம்பிளுக்கு நீ பாம்புன்னு கற்பனை பண்ற. அது பாம்பு இல்ல அப்படின்னு நினைச்சா ஓகே, இல்லாததான் நீ இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த, இல்லன்னு நினைச்சா இல்லாம போயிடும். ஆனா நீ ஏற்கனவே நினைத்து வைத்தது, கர்மாவாக தேக்கி வைத்தது அப்படின்னா ஈஸ்வரனால் இயக்கப்படுவது அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த உலகம் என்ன வெறும் கற்பனை வேல்டுன்னு நினைச்சிட்டியா? இந்த உலகம் கற்பனை வேல்டு இல்ல. இந்த உலகம் ஜீவ சிருஷ்டி மட்டும் இல்ல. இந்த ஜீவனால் உதிக்கப்படுகின்ற எண்ணங்களால் மட்டும் நிர்மாணிக்கவில்லை. ஜீவனால் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தாலும் ஈஸ்வரன் இயக்குகின்றான் என்ற ஒரு விஷயமே இருக்குல்ல. அப்படின்னா என்ன, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நான் போட்டு வச்சிருந்தாலும் எனக்கு தெரியாது இல்ல. ரெண்டாவது தடுக்கவும் முடியாது இல்ல. ஈவன் ஜாதகத்திலேயே எப்பப்ப என்ன நடக்கும்னு இருக்கான். எவன் எப்ப செத்து போவான்னு எல்லாமே ப்ரீபிக்ஸ்டு தான். ஆனா ஜாதகத்துல எது எப்ப நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அதை மாத்தி அமைக்க முடியாதுன்னு ஜாதகக்காரனே சொல்றான். மாத்த முடியாது அப்படிங்கிறது தானே விதி. விதி 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 வந்து இறைவனுக்கே பொருந்தும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கேன். உன் எண்ணத்தின் பலத்தை கொண்டு நடப்பதை தடுத்து விட முடியுமோ? மாயை 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 அப்படிங்கிறதுக்காக மாயையில சில விஷயம் வரும், அது தடுக்கலாம் முடியாது. உனக்கு நோய் வரணும்னு இருந்தா வரும், வலி வரணும்னு இருந்தா வரும், வேதனை வரணும்னு இருந்தா வரும். அதை உன்னால தடுக்கவே முடியாது என்று நீங்கள் வாதிடுவீர்களே, ஆனால் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள் இப்ப இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறது கேள்விமா. அறிவோம்னா, அதாவது இங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஈஸ்வர சிருஷ்டி தான் நான் அந்த ஜீவனை வந்து பறக்க வைக்குது. அதுவும் ஃபன்னுக்காக, கேமுக்காக. நீங்க சொன்ன அந்த கர்மா எல்லாம் இங்க வந்து அவன் படைச்சிட்டான். படைச்சிட்டு இங்க வந்து நான் நினைத்தால் சுதந்திரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட கொடுத்துட்டான். ஆனா இயக்குவது அவன்தான். நான் எதை நினைக்கிறேனோ ஜீவ சிருஷ்டியில ஆழமா நான் எதை நினைக்கிறேனோ, இப்ப வந்து நான் ஞானியாக வேண்டும் அப்படின்னு லட்சியத்தை நான் போட்டுட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தா அதை தர வேண்டியது ஈஸ்வரனோட கடமை. அது என்ன இல்லம்மா, உன் கர்மாப்படி நீ ஃபெயில் ஆகணும்னு இருக்கு. உன் கர்மாப்படி 1 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகணும்னு இருக்கு. ஆமாண்ணா, அது தடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? அது தடுக்க முடியுமா அப்படிங்கிறது நான் தடுக்கலாம் முடியாது. அதுல வந்து நான் ஈஸியா அந்த சுதந்திர இப்போ வந்து இப்போ வந்து என்னை வில்லனா படைச்சிட்டான் வச்சுக்கோங்க. இதுல நான் விருப்ப வெறுப்பு இல்லாம இருக்கிறதா என்னுடைய வேலை. வினோதினிய வந்து வில்லனா படைச்சிட்டான் இப்போ.
என்ன இங்க வந்து நான் வந்து என் சுதந்திரம் தான். ஜீவ சிருஷ்டில வந்து ஈஸ்வரன் நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாதான் மாற முடியும். அந்த 1 கோடி லாஸ்ன்னு அவன் எழுதி வச்சுட்டானா அது நடக்கும். ஆனா அந்த 1 கோடி லாஸ் ஆனதை என்னால எப்படி நான் வந்து அத விருப்பு வெறுப்பு இல்லாம எப்படி ஏத்துக்கணும் அப்படிங்கிறது என் கையில இருக்குண்ணா. சோ அதனால எனக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. முழு என் சுதந்திரம் அனுபவம் இருக்கு. ஆமா என்னுடைய ஆமா அனுபவங்கள் அனைத்தும் உன் சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் வருகிறது ஆமா இருக்கு. ஆமா ஆமா அவன் வந்து என்னை மொண்டியா படிச்சாலும் சரி, கண் இல்லாதவனா படிச்சாலும் சரி, என் பிராரத்த கர்மா படி நான் வந்து இங்கே நான் சுதந்திரமாக என் உணர்வோடு ஃபன்னா கேமா அந்த மாயையோடு விளையாட வந்திருக்கிறேன். அத வந்து நான் மறக்காம அத நான் வந்து ஜாலியா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய சுதந்திரம். அதுல வந்து அவர் தலையிடவே முடியாது. அவர் எப்படி வேணா படிச்சுக்கிட்டோம். சரி, புரியுது. இது ஒண்ணுக்கு மட்டும் விளக்கம் கொடு. எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளோட போனா நல்லா இருக்குன்றதுக்காக, உனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஒரு கால் வந்து உடையும் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு 2 மாசத்துக்கு நீ வேதனையில, அதாவது கால் வலி எடுக்கும், வேதனை இருக்கும் அப்படின்னுட்டு உன் கர்மால இருக்குமா? சரியா? சோ உன் கர்மால கால் ஆக்சிடென்ட் நடக்கும், கால் உடையும், 2 மாதத்திற்கு நீ பெட்டில் உட்கார்ந்து பயங்கரமா வேதனை அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு. சரியா? இப்போ நீ உன்னுடைய சுதந்திரத்தை வைத்து நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. என் சுதந்திரத்தை வைத்து அந்த வழியை வந்து நான் வந்து மாயையா பார்ப்பேன். மாயா பார்த்தா வலிக்குமா வலிக்காதான்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து நான் வந்து வலிக்குது அப்படின்னு நினைச்சேன்னா வலிக்கும் அந்த இடத்துல. வலிக்கலன்னு டைவர்ட் பண்ணனா வலிக்காது. நான் இப்படிதான் இருக்க போறேன் 2 மாசமா. இந்த வலி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு 2 மாசம் இருக்கும். டாக்டர் சொல்லிடுவாரு, அம்மா இது 1 வருஷம் கூட ஆகுமா அப்படின்னா, ஆமா இருக்கட்டும் அது வாட்டு அப்படி சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் அதை டைவர்ட் பண்றதுக்கு என்னென்ன நான் வந்து அந்த வழியோட நான் என்ன செய்ய முடியுமோ இறை உணர்வுக்காக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இத்தினி கூட அவனுடைய நினைவு இல்லாம அந்த சுதந்திரம் என் கையில இருக்கு. மாயை அப்படின்ற ஒரு புரிதலோடு. நீ சொல்றதே நானே சொல்லிடுறேன். கொஞ்சம் பெட்டரா சொல்லணும். கரெக்டாவே சொல்லியிருக்க. அதாவது இந்த வலி எனக்கு இருக்க வேண்டும் என்று என் கர்மாவின் விதிப்படி எனக்கு வலிச்சிருச்சு. இப்ப எனக்கு வலிக்குது. சரியா? அந்த வலிங்கிற உணர்வு எனக்கு வந்துருச்சு. வந்த மொமெண்ட்ல அவன் என்ன சொன்னான்னா, அது மாயையாக பார்ப்பேன். சோ தி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் லைன். சரியா? நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருவோம், அஞ்ஞானிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வலியை வந்து அவர் உண்மையாகவே பார்ப்பாங்க. அப்போ உண்மையா பார்க்கும்போது அந்த வலியை நீங்க வந்து துக்கம்னு வேற போட்டு வச்சிருப்பீங்க. அப்போ அந்த வலி உண்மைன்னு நினைச்சுட்டு அப்போ அந்த அதுக்குண்டான துக்கம் அப்படிங்கிறது உண்மையாவே துக்கத்தை அனுபவிக்கிறது. இது வந்து அஞ்ஞானி கேஸ். இப்ப ஞானி வந்து தெளிவா அந்த வலி என்பது உண்மை அல்ல. உண்மை அல்லன்னு என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தங்க. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மை அல்ல அப்படிங்கிறதுக்கும் இல்லைங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. காணல் நீர் இல்லை அப்படிங்கிறதுக்கும் அது பொய்யாக தெரிகிறது அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். அப்போ வலி பொய்யாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் வலி இல்லைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாத வலி எனக்கு இருக்கு அப்படிங்கிறது என் கர்மால இருக்கிறதுனால அந்த ஃபீல் வந்துடும், முதல்ல வந்துடும். தட்ஸ் தி பியூட்டி. இந்த கர்மால என்ன நாலேஜ்னா நம்ம போட்டு வச்சது எல்லாமே வரும். அப்படிங்கிறப்போ பொய் வலி எனக்கு வருகிறது. அதாவது ஞானி நினைக்கிறான் வலி வந்த உடனேயே உலகமே மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டவன், தன் உடம்பு மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டவன், எல்லாமே மாயைன்னு தெளிவா இருக்கிறவன், இப்போ கர்மாவின் படி என்னமோ நடக்குதுன்றதும் அவன் புரிஞ்சுக்கிட்டவன். அப்போ இங்கே ஒரு வேதனையோ ஒரு வலியோ வந்த மொமெண்ட்ல அந்த வலியை ஃபர்ஸ்ட் உண்மைன்னு பார்க்க மாட்டான், பொய் வலின்னு பாக்குறான். வாட் யூ மீன் பை பொய் வலி? பொய் வலினாலே இல்லை என்று அர்த்தம். சரியா? ஆனா இருக்கிற மாதிரி தெரியும். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இல்ல. இப்போ வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்பதான் அந்த சுதந்திரத்தை கொண்டு வர்றான். என்ன வர்றா? அந்த வலிக்கிற மாதிரி அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு அதுல சுகப்படலாம், அல்லது எப்படி அனுபவிக்கணும்ன்றது நம்ம கையில இருக்கு இல்லையா? சுகமான ஃபீலிங்கா என்ன டேஸ்ட்ல நீ அனுபவிக்கிறது அப்படிங்கிறது 100% உன் கையில தான் இருக்கு.
நீ என்ன டேஸ்ட சாப்பிடுறங்கிறது முக்கியம் இல்ல. அந்த டேஸ்ட நீ எப்படி எந்த சுவையா நினைச்சு நீ அனுபவிக்க போறியோ அந்த சுவையா கூட நீ அனுபவிக்கிறதுக்கு உண்டான முயற்சி இருக்கு. கசப்பு முன்னாடி வருதுன்னா உன் கர்மாப்படி வருது. அந்த கசப்பை நீ இனிப்புன்னு நினைச்சுக்கிட்டு அனுபவிக்கணும்னு நினைச்சா இனிப்பாவே தெரியும். அல்லது அந்த கசப்ப சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நினைச்சா சந்தோஷமா அனுபவிக்கலாம். அல்லது கசப்பு அப்படிங்கிறத கசப்பாவே அனுபவிச்சு அதுலயும் சுகப்படணும்னு பண்ணலாம். ஏன்னா அழுகுறதும் ஒரு சுவைதானுங்க, கசப்பும் ஒரு சுவைதானே. அப்ப அந்த கசப்புன்னா ஒரு மாதிரி முகங்கள் வேற வேற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் எல்லாம் காட்டும். காரம் வரும்போது கண்ணுல எல்லாம் தண்ணீர் வரும். எல்லாம் ரசிக்கத்தானே செய்யறோம், எல்லாத்தையும் ரசிக்கத்தானே செய்யறோம். மாயை என்ற தெளிவான புரிதல் இருந்தால் துக்கமும் கூட சுவைதான், அழுகையும் கூட சுவைதான். மாயை என்ற தெளிவான புரிதல் இருந்தால் எல்லா உணர்வும் சுவைதான் என்ற அந்த முழுமையான தெளிவில் இருந்து கொண்டு அவன் அனுபவிக்கின்றான். சரியா? இந்த வலி வேதனை வருது. இப்போ இங்க ஒரே இந்த ஒரு பாயிண்ட் தான். நீங்க இந்த ஈஸ்வர சிருஷ்டியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின உடனே இவனுக்கு ஃப்ரீவில் எல்லாம் காணாம போயிடுச்சுன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா இவன் போட்டு வச்சதுதான் அதுவும் வருது. வந்தா கூட அது எகெயின் டம்மி தான். இந்த மனமாசூல்ல பேசிஸ்க்கே போயிருங்களேன். கடைசியில ஹையஸ்ட் நாலேஜ் எடுத்தீங்கன்னா மனமாசூல்ல தான் வந்து முடிக்க வேண்டியது இருக்கு. மனமாசூல்ல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சூழல் டம்மி அப்படின்னுட்டும் உன் மனசுதான் அதை வந்து எப்படி பார்க்க போகுது அப்படின்னுட்டு தான் நம்ம டிசைட் பண்ணிருக்கோம். இப்ப வலி அப்படிங்கிறது சூழல் தானே. இந்த வலியும் வேதனையும் ஒரு சூழல் தான் வந்திருக்கிறது. அந்த சூழல் என்னன்னு பார்த்தோம், இன்னாட்டுன்னு பார்த்தோம், இல்லைன்னு பார்த்தோம், டம்மின்னு பார்த்தோம். அப்போ இந்த வலியை நீ அதை எப்படி எடுத்துக்க போற? ஏன்னா அது பொய். இப்ப நான் அது வந்து சொல்லாவிட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா மேல என்னன்னா இல்லவே இல்லை. இல்லாத வழியை இப்போ எனக்கு சாய்ஸஸ் இருக்கு. சுகமாக இருப்பதாக நினைக்கலாம், சோகமாக இருப்பதாக நினைக்கலாம், இல்லாததை இல்லைன்னு நினைக்கலாம். இல்லைன்னு நினைச்சா இல்லாம போயிடுமான்னா ஏற்கனவே இல்லாதது தானே அது. நீங்க அந்த கன்ஃபியூஷன் தான் மேல வருது. ஏங்க வழி இல்லைன்னு நினைச்சா இல்லாம போயிடுமாங்க? அதான் அடிக்கடி வினோதினி சொல்லிட்டு இருக்கா, நீ வழியில மனசை வைக்காம நீ வேற எங்கேயோ மனசை வைக்கும் போதே வழி இல்லை இல்ல. வழியில மனசை வைக்காம நீ வேற மைண்ட டைவர்ட் பண்ண மொமெண்ட்ல வழி இல்ல இல்ல. வழி உண்மையிலே இல்லடா. வழி உண்மையிலே இருந்தா நீ மனசை எங்கேயும் கொண்டு போக முடியாதது, வலிச்சுக்கிட்டே தானே இருக்கும். வழியே உண்மைன்னா இங்க உண்மைங்கிறதே உன் எண்ணம் தானே உண்மை. எண்ணத்தை எங்க வைக்கிறியோ அது வழியா மாறுது. வழி இருக்குன்னு நினைச்சு அந்த இடத்துல நீ வச்சு அது இருக்குன்னு நினைச்சா வழி தெரியுது. மனசு அந்த இடத்துலயே வைக்கலன்னா அங்க வழியும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. இப்போ அது எப்படிங்க இல்லன்னு நினைச்சா இல்லாம போயிடாதுங்க. நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், ஞானிகளுக்கும் வலிக்கும். ஆனா வலிய வந்து அவங்க வந்து பிரசாதமா எடுத்துப்பாங்கன்னு வேணா சொல்லுங்க. அதை வந்து அவங்க சுகமா எடுத்துப்பாங்கன்னு வேணா சொல்லுங்க. வலியே இல்லைன்னு எப்படி நினைச்சிட்டு சொல்றீங்கன்னா நீங்க சொல்றது எப்படி இருக்கு? காணல் நீரை இல்லைன்னு நினைச்சா இல்லாம போயிடுமான்னு கேக்குற மாதிரி இருக்குங்க. காணல் நீர் ஆல்ரெடி இல்ல, இல்லாததுதானே இல்லைன்னு நினைச்சா அப்படி வந்துருமா? இருக்குன்னு நினைச்சா வந்துருவா போகுது இல்லைன்னா. எல்லாமே தோற்றம். அஞ்ஞானிகளே இல்லாதது இருக்குன்னு நினைக்கிறதுனால உண்மையிலே இல்ல. அவன் உண்மைன்னு நினைச்சு உண்மையா கஷ்டப்படுறான், அவ்வளவுதான். இப்போ பொய்ய பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டு பொய்யா நீங்க கஷ்டப்படுங்க, பொய்யா நீங்க சந்தோஷப்படுங்க, பொய்யா அழுங்க, பொய்யா சிரிங்க, பொய்யா என்ன வேணா பண்ணுங்க. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு 2 நாள் ரெஸ்ட்ல இருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் டே நைட் வந்து என்னை பாக்குறதுக்கு ஃபேமிலி வந்தாங்க. ஆனா அவங்களோட இருந்த ஒரு 1/2 hour 1 hour இருந்தேன். அப்போ வந்து அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் அந்த வலி வேதனை அது வரவே இல்லை. ஆனா போன பிறகு வந்துச்சு. ஆனா அந்த 1 hour நம்ம வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம். அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டான்ட்டு நம்ம நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பேசிட்டு இருக்கும்போது அந்த வலி வேதனை அப்போதைக்கு இல்லை. கண்டிப்பா. ஆனா ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தேன். ஸோ ஆக்சிடென்டில் நான் படுத்திருக்கும் போது வலி வேதனைகளோடு இருந்தேன். அப்போது நண்பர்கள் எல்லாரும் வந்த பிறகு, நண்பர்களுடன் பேச ஆரம்பித்த பிறகு வேதனை சுத்தமா தெரியல. பட் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் தெரிஞ்சது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். வி ஹேவ் காட் டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்ல இருக்கு, சரியா? சோ இதை நான் இங்க ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்போ வேதனைங்கிறது உண்மையிலேயே இருந்தது அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு இல்லாம போகும்? எனிதிங் விச் இஸ் ட்ரூ அப்படின்னா அது பெர்மனண்டா இருந்தா தானே அதுக்கு பேரு ட்ரூ. அது வருமாக்கும் போகுமாக்கும். வர வைக்கிறது யாரு, போக வைக்கிறது யாரு? உன் மனசை கொண்டு போயிட்டு அதுல வச்சு நீ வர வைக்கிற, மனசை கொண்டு போய் வேற எங்கேயோ வச்சுட்டு அதை போக வைக்கிற, திருப்பி உன் மனசை கொண்டு வந்து அதுல வச்சுக்கிட்டு நீ வர வைக்கிற. யூ ஆர் தி அத்தாரிட்டி ஃபார் தி பெயின் ஆகும்போது why should you bother about anything? சோ அந்த அளவிற்கு நமக்கு ஃப்ரீ வில் இருக்கிறது. ஏன்னா இது பொய், எல்லாமே பொய்ங்க. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையே பொய், நீயும் பொய், நானும் பொய், எல்லாம் பொய்.
அனுபவமே பொய், சுகம் பொய், துக்கம் பொய், கடவுள் பொய், ஜீவன் பொய், எல்லாமே பொய்யுங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரை கொடுத்து வச்சிருக்கோம், சரியா? அந்த பவர், ஒரு சக்தி, அதுதான் நான். அந்த சக்தியை தவிர அதுவே ஒரு சும்மா நாச்சுக்கும் பொய்யாக ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் மாறி இங்க ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, பொய்யாக இருக்கின்ற ஜீவ ஈஸ்வரன் அப்படிங்கறது எல்லாமே அதுல ஒரு அனுபவம் வருதுன்னா பொய்யிலிருந்து பொய் அனுபவம் தானே வரும். ஒட்டு மொத்தமா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகமே பொய், நானும் பொய், நீயும் பொய், எல்லாமே பொய் அப்படின்னா நீ அனுபவிக்கிற எல்லா அனுபவங்களுமே பொய் என்று நீங்கள் உணர முயற்சிக்க வேண்டும். இந்த ஒண்ணு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கூட, ஏன்னா உண்மை நம்புறதுனாலதான் சஃபர் ஆகிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத உண்மைன்னு நீங்க நினைக்கிறதுனாலதான் சுகம், துக்கம், லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், ஈகோ, மண்ணாங்கட்டி எல்லாம் வந்து தொலையுது. நீங்க எப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமும் போய், நீயும் போய், நானும் போய், எல்லாம் போய், இது எல்லாமே அனுபவங்களும் போய், ஒட்டுமொத்த அனுபவங்களும் போய் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப பிரம்மம் பொய் அனுபவத்துக்காக தான் உலகமா விரிஞ்சிருக்கு. பிரம்மானுபவம் என்பது வேறு, அது எண்ணமற்ற நிலையில் இருக்கின்ற ஒரு அனுபவம் நம்ம பார்த்தோம், சரியா? அது வந்து பிரம்மானுபவம்னு பேரு. ஆனா எண்ணத்தோடு கூடிய அனுபவம் பிரம்மானுபவம் எது வரைக்கும்? அது பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற வரைக்கும்னு சொன்னோம், சரியா? அப்ப பொய் அனுபவத்தை பிரம்மானுபவத்தோடு நீ அனுபவிக்கலாம். பிரம்மானுபவத்தை நீ விட்டு விடாமலேயே நான் பிரம்மம் என்ற உணர்வில் இருந்து கொண்டே, ஆனால் ஒரு பண்ணுக்காக நீ ஒரு பொய் அனுபவத்தை அனுபவித்தால் அவனும் ஞானிதான். அல்லது பொய் அனுபவமே வேண்டாம்னு சொல்லிட்டு டோட்டலா எண்ணமற்ற நிலைக்கு போயிட்டு பிரம்மானுபவமாகவே இருந்தாலும் ஞானிதான். இன்னொன்னு சொன்னோம், நான் பிரம்மானுபவத்தில் இருந்து கொண்டு ஒரு சாட்சியாக மட்டும் நான் இந்த பொய் அனுபவத்தை ரசிக்க போகின்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி a player. அந்த அனுபவத்தை, பொய் அனுபவம், பொய் சுக அனுபவம் வேணாம், பொய் துக்க அனுபவம் வேணாம், இந்த பொய் சுக அனுபவம் துக்க அனுபவங்களாக இருக்கின்றது எல்லாத்தையும் வந்து சும்மா ரசிக்கிற மாதிரி நான் தான், எல்லாமே இருக்கிறது நான் தான். இதுல இப்ப நான் என்ன ரோல் டேக் பார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சாட்சியாக மட்டும் இருந்து அனுபவிக்க போகின்றேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாலும் அனுபவிக்க முடியும். அப்ப உங்களுக்கு சாட்சிங்கிற அனுபவம் மட்டுமே கிடைக்கும். எல்லா பொய் அனுபவங்களையும் சாட்சியாக நின்று அனுபவிக்கின்ற அந்த அனுபவமும் பொய். என்னையா சொல்றேன்? ஆமாங்க, அப்ப சாட்சியா அனுபவிக்கிறதும் பொய், எல்லா அனுபவங்களும் பொய், எல்லா அனுபவங்களையும் அனுபவிக்கின்ற சாட்சி அனுபவமும் பொய். உண்மை அனுபவம் என்றால் அது பிரம்மா அனுபவம் மட்டுமே. அது பொய் இல்லாத இடத்தில். பொய் இல்லாத இடம்னா எது? பொய்யினாலே நம்ம யாரு? எண்ணம் தானே. எண்ணம் இல்லாத இடத்தில் இருக்கின்ற அனுபவம் உண்மை அனுபவம், அது ஒன்றே சத்தியம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வர, சரியா? சோ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் டு தேங்க் வினோதினி, ரியலி எல்லாத்துக்குமே எனக்கு சரியா பதில் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ எதுவும் சொல்ல வந்து சொல்லு. எக்ஸாம்பிள் வந்து இது நம்ம டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலயுமே இதை வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். நம்ம வந்து இப்ப ட்ரெயின்ல போகும்போது மரம் ஓடுது, பில்டிங் எல்லாமே ஓடுது அப்படிங்கிறது பொய் அப்படின்னு நமக்கு 200% தெரியும். பட் நம்ம பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஃபிளைட் அதே மாதிரி சின்னதா தெரியுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோம், அங்க வந்து நமக்கு டவுட்டே வரல. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோமா இல்லையா அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாது. எப்படி சொல்றேன்னா, இப்போ நமக்கு 100% அது பொய் அப்படின்னு, அதே மாதிரி சினிமா பாக்குறோம். சினிமா வந்து 100% பொய் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆறோம். ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு அதுல அட்டாச்மெண்ட் வரல, இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. ஸோ எமோஷன் வந்து அந்த எமோஷன் ஃபீல் இருக்கும். அழுகையா இருந்தா அந்த அழுக ஃபீல் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல வந்து நம்ம கரைஞ்சு போறதோ இல்ல கஷ்டப்படுறதோ சுக துக்கம் இருக்காது. இந்த மாதிரி நம்மளோட டே டு டே எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம பொய் அப்படின்னு நம்புறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம அனுபவிச்சாலுமே அதுல வந்து சுக துக்கம், அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட் இருக்காது அப்படின்னு. இது வந்து அதுதான் நான் வந்து பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அதை நீங்க பார்த்து ஓரளவு புரிஞ்சு வச்சுட்டு இருப்பீங்க. சரி, அது என்னது? அது பிரத்யட்சம்னா என்ன, அனுமானம்னா என்ன,
அப்படின்னா, இப்ப நீங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா உங்க மொபைல்ல, அது வந்து பிரத்யக்ஷ அனுபவம். சரியா? பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஐம்புலன்களால் நீங்க ஏதோ ஒண்ணு அனுபவிக்கிறீங்கன்னா அது பிரத்யக்ஷ அனுபவம். சரியா? ஆனா மொபைலுக்குள்ள நீங்க என்ன பாக்குறது 100% தெரியும். இது வந்து அண்ணா மொபைலுக்குள்ள இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரியா? அப்போ அனுமான பிரமாணம் அப்படிங்கிறது என்னன்னா, அண்ணா புனேல உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிறது உங்களுடைய அனுமான பிரமாணம். அண்ணா மொபைல்ல உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிறது பிரத்யட்ச பிரமாணம், பிரத்யட்ச எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் என்ன மொபைல்ல உட்கார்ந்து இருக்கிறதா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்க எல்லாரும் நான் புனேல இருந்து பேசிட்டு இருக்கிறதா அனுபவிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 100% நீங்க புனேல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதா தான் நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் தோ எங்க வீட்டுக்குள்ள எங்க மொபைலுக்குள்ள உட்கார்ந்து பேசுற மாதிரியே பிரத்யட்சமா நாங்க பார்த்தா கூட, ஆனா நாங்க ஃபீல் பண்றது என்னன்னா, நீங்க புனேல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதா தான் நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. சரியா? அப்போ நீங்க எதை பிலீவ் பண்றீங்க? பிரத்யட்சமா ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்கிறதுக்காக அதை நீங்க ஏத்துக்கல. அப்போ பிரத்யட்சமா தெரிஞ்சாலும் உங்களுக்கு அனுபவத்தை தராது. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவே அனுபவத்தை தரும் அப்படின்னு தாங்க நான் சொல்ல வரேன். சரியா? இப்ப நான் சிம்பிளா இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்காக அந்த மெசேஜ் என்ன, உங்களுக்கு எது தெரிகிறது என்பது உங்களுக்கு அனுபவத்தை தராது. எதை நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதை வைத்து அனுபவத்தை காணல் நீர் தெரியும், அதை தண்ணின்னு நினைச்சு நீங்க அனுபவிக்கிறது இல்ல. அந்த மாதிரி இந்த உலகம் என்பது மாயை என்று முழுக்க முழுக்க நீங்கள் நம்பிவிட்டீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை தான் உங்கள் அனுபவத்தை தரப்போகிறது. நீங்கள் பிரத்யட்சமா இந்த உலகத்துல என்ன வேணா பார்க்கலாம், என்னென்னவோ நடக்கலாம், இது எல்லாமே பிரத்யட்சமா தெரியுது. ஆனால் உங்கள் அனுமானத்தின் மூலியமாக, உங்கள் அறிவின் மூலியமாக நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் எதை, இந்த உலகம் உண்மையில் இல்லவே இல்லை என்று, இது முழுக்க முழுக்க மாயை என்று உணர்ந்து விட்டீர்கள் என்றால், அப்போ இந்த உண்மைதான் உங்களுக்கு அனுபவத்தை தருகிறது. எதை உண்மை என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு அனுபவத்தை தருகிறதே தவிர பொய் அனுபவத்தை தராது. சரியா? பிரத்யட்சம் அனுபவத்தை தராது. நீங்கள் எதை உண்மை என்று நம்புகிறீர்களோ அதுதான் அனுபவத்தை தருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது பெர்மனன்ட் பிளிஸ் எப்ப வரும் அப்படின்னா, நீங்க இந்த உலகத்தை மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது. சரியா? இவ சொன்ன அந்த ஏரோப்ளைன் வந்து எவ்வளவு குட்டியா தெரிஞ்சாலும் நமக்கு உள்ள ஒரு 300 பேர் உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஃபீலிங் இல்லையா? மரங்கள் ட்ரெயின்ல போகும்போது ஓடிக்கொண்டிருந்தாலும் மரங்கள் நின்று கொண்டிருக்கின்றன என்ற அனுபவம் தான் நமக்கு வருகிறது. பிரத்யட்சத்தை நம்புறது இல்ல, நம் நம்பிக்கையை தான் நாம் நம்புகின்றோம். எதை நீ நம்புகிறாயோ அதுதான் உனக்கு அனுபவத்தை தருகிறது. இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அந்த இதை அனுப்பிச்சிருந்தேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருந்தாங்க. சயின்ஸ்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அணு. இன்னைக்கு அணு அப்படிங்கிறத மையமா வச்சுக்கிதான் எத்தனையோ இன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா அணுவை எவனாலையும் பார்க்க முடியாது. எவனாலேயும் கண்ணுக்கு தெரியாத, பார்க்க முடியாத அந்த அணு அப்படிங்கிறத மையமாக வைத்துக் கொண்டுதான் அத்தனை இன்னைக்கு இன்வென்ஷன்ஸும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவன் எதை நம்புறான்? கண்ணுல பாக்குறத நம்புறானா அல்லது கண்ணுக்கு தெரியாம இருக்கின்ற தன் ஒரு உண்மையை அவன் புரிந்து கொண்டதை நம்புகின்றானா என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அந்த, ஏன்னா நம்ம எல்லாரும் அதுதான் ஏங்க கண்ணுக்கு முன்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கேன், நாங்க பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கேங்க, ஏங்க முன்னாடி இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கேங்க, உலகம் உண்மைங்க, உலகம் கண்ணுக்கு தெரியுது இல்ல, உலகம் இப்படின்னு நம்ம வந்து ஏமாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது தெரியுதுன்னு நம்புறதுனால உனக்கு தெரியுது, உண்மையா தெரியுது. இது பொய்யா தெரியுதுன்னு நம்பினேன்னா பொய்யா தெரியும். இது இல்லவே இல்லைன்னு நம்பினேன்னா இல்லவே இல்லாமல் போய்விடுமப்பா. சோ அந்த அளவுக்கு இந்த எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன். சோ முழுக்க முழுக்க உங்கள் நம்பிக்கை தான் உங்களுக்கு அனுபவத்தை தருகிறது. இந்த உலகத்தை உண்மை என்று நம்புகிறவனுக்கு உண்மையான அனுபவமா இருக்கிறது, பொய் என்று நம்புகின்றவனுக்கு பொய்யான அனுபவமா இருக்கின்றது. உலகத்தை இல்லவே இல்லை என்று நினைப்பவனுக்கு உலகமே இல்லாமல் போய்விடுகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். சோ அதுல என்ன நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருந்தேன், ஆட்டம் எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேன். டைனோசர், எலும்பு. ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா
இன்னைக்கு அந்த எலும்புகள் அது எதுன்னு அந்த சில, ஏன்னா பொதுவா அனுமானத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல புகை வருது அப்படின்னா உங்க கண்ணுக்கு புகை தான் தெரியும், கண்டிப்பா அங்க தீ எரியுதுடா அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புற இல்ல, ஒரு புகையை வச்சு ஸ்ட்ராங்கா நம்புற இல்ல. அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல்ல அந்த எலும்பு அது இதை வச்சு ஸ்ட்ராங்கா வந்து டினோசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தது அப்படின்னு நம்ம அனுபவிக்கிறோம். எதை வச்சு அனுபவிக்கிறோம்? நீங்க எதை உண்மைன்னு நம்புறீங்களோ அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க அனுபவிக்கிறோம். அதே மாதிரி வானிலை முன்னறிவிப்பு அப்படிங்கிறது எல்லாமே வந்து சம் சிம்டம்ஸை வச்சுக்கிட்டு மழை பெய்யல ஆனா பெய்யும், இப்போ வந்து மேல பெய்யும் அப்படின்னு நம்புறது. மெயினா வந்து இந்த மெடிசின்ஸ் டாக்டர் எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து போத் பிசிக்கல் ஆகட்டும் மென்டல் ஆகட்டும், ரெண்டு பேருக்குமே வந்து அவன் வந்து பிசிக்கலா முகத்தை பார்த்தா உடம்பு பார்த்தா நல்லாதான் இருக்க, நீ நல்லாதான் இருக்கேன்னு நினைச்சிருவா முடியும். அப்போ சில சிம்டம்ஸை வச்சு இவனுக்கு வியாதி இருக்கு என்று கண்டறிந்து அவன் அதுக்கு வியாதியஸ்தன் எப்படி இருந்தான்னு சொல்றான். சரியா? அப்போ வியாதியஸ்தன் சொல்றதுக்கு உடம்பு பார்த்து சொல்றது இல்ல, வேற ஒரு சில சிம்டம்ஸை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சோ இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்பவும் முக்கியம் உங்களுக்காக. ஏன்னா நம்ம பிரத்யட்சத்தை பார்த்து பார்த்து நம்பி நம்பி அதை நாம் மோசம் போகக்கூடாது என்பதற்காகவும், மேலும் எண்ணம் தான் அனைத்தும் என்று புரிந்து கொள்வதற்காக, அந்த எண்ணத்தை நீ எப்படி நம்புகிறாயோ அப்படியெல்லாம் அது உனக்கு அனுபவத்தை தருகிறது என்பதையும் புரிந்து கொள்வதற்காக அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அததான் வந்து தீபிகா சொல்ல வந்த அந்த எக்ஸாம்பிள்ஸ். சோ அல்டிமேட்லி இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ எண்ணத்தின் வலிமையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த உலகமும் மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணங்களால் மட்டுமே இந்த உலகம் தெரிகிறது, எண்ணம் மறையும் போது இந்த உலகம் மறைகிறது, எண்ணமே மாயை ஆதலால் இந்த உலகமும் மாயை. கணக்குன குட் மார்னிங் மெசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். க்ஷண நேரத்தில் மறையும் எண்ணங்களால் இந்த உலகம் தோன்றுகிறது என்று ஒருவன் உணர்ந்து விட்டார். இப்போ உலகத்தை உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் தான் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஈகோ ஐ ஆம் தி பாடிங்கிற தப்பான புரிதல் எல்லா அஞ்ஞானமும் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் தான். எப்போது இந்த உலகம் முழுக்க மாயை என்று தெளிவாக புரிந்து விட்டோமோ, அல்லது வெறும் எண்ணங்கள் தான் உலகமாக காட்சியளித்து வெறும் தோற்ற மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டோமோ, அப்போது யூ ஆர் ஃப்ரீ டு வே யூ லைக். அதாவது இந்த எண்ணங்கள் தான் இப்ப உலக காட்சியா தெரியுதுன்னு புரிஞ்சிருச்சுல்ல, உங்க எண்ணத்தை பொய்யர் முழுமையாக புரிந்து விட்டது. பொய் என்று புரிந்து கொண்டு நீ எப்படி வேணாலும் நான் மியூட் போட்டிருக்கீங்க என்ன பா? இப்ப கேக்குதாக்கா? கேக்குது. நீங்க இதுக்கு முன்னாடி பேசினது கேக்கல. நான் பேசுறதே கேட்கலையா? நான் தான் பேசினேன். ஆமா நீங்க அண்ணா ஏதோ அங்கிட்ட எப்படியே இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்தா அது கேட்கல எங்களுக்கு. பரவாயில்ல, அவ சொல்ல வந்தது நான் சொல்லிடுறேன். நான் எக்ஸாம்பிள் சொல்ல நினைச்சது அவ சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. இப்போமா பொய் என்று புரிந்து கொண்டு அனுபவிக்கும் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றா. இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிரஷன்ஸ். முழுக்க முழுக்க வெறும் எக்ஸ்பிரஷனாக மட்டும் இருக்கும் அந்த அனுபவம். எல்லாமே சுகமாக இருக்கும். அது என்னது எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம வந்து ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அடிச்சுக்கிற மாதிரி தெரியுது, எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க, பட் உண்மையாவே அடிச்சுக்கிறது இல்ல அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதை விட பெஸ்ட் வந்து சினிமா தான் எனக்கு தெரிஞ்சு. சினிமால ஒரு நடிகன் வந்து அழுகுறான், சிரிக்கிறான், என்னென்னமோ பண்றான், எல்லாமே 100% பொய் என்ற உணர்வோடு அவன் செய்வதால் he express like anything, பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்றான். அது அழுகையாகட்டும் அவன் என்ஜாய் தான் பண்ண போறான்,
அது சிரிப்பாகட்டும் என்ஜாய் தான் பண்ண போறோம். எல்லாத்தையுமே வேற லெவல்ல எக்ஸ்பிரஸ் செய்து என்ஜாய் செய்கின்றான் அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? அல்லது நான் மேடை பாடல் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு சோக பாட்டை கொடுத்தவொடனே அது 100% அப்படியே அந்த ஃபீலிங் குள்ள இம்மர்ஸ் ஆகி அழுறான் இல்லையா? அந்த அழுகை என்பது இட் இஸ் பியூர்லி எக்ஸ்பிரஷன். அப்படியே அழுகையை காட்டுறான்னா அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றான், அந்த சோகத்தை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றான். எக்ஸ்பிரஸ் தான் பண்றான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சோகத்தை சும்மானாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்றான்னு கூட சொல்லலாம். எக்ஸ்பிரஸ் பண்றான் உண்மையிலேயே அவனுக்கு வந்து வேதனை, அந்த வேதனை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்றான்னு நினைச்சிடாதீங்க. உண்மையான வேதனை இல்லை, பொய் வேதனையை பொய்யாக வெளிப்படுத்தி மகிழ்கின்றான் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் மாயைன்னு ஆயிடுச்சு. அப்போ நானும் மாயை நீயும் மாயின்னு எல்லாமே பொய்ன்னு ஆயிடுச்சுன்னா பொய் வேதனையை பொய்யாக வெளிப்படுத்தி மகிழ்வது, பொய் ஆனந்தத்தை பொய்யாக ஆனந்தமாக அனுபவிப்பது, பொய் பயத்தை பொய்யாக வெளிப்படுத்தி மகிழ்வது, இப்படி எல்லா எமோஷன்ஸையுமே பொய் தான். சரியா? அப்போ எல்லா எமோஷன்ஸையுமே பொய் என்ற உணர்வோடு பொய்யாக வெளிப்படுத்தி மகிழ்கின்றது ஒரு ஞானியினுடைய அனுபவமாக இருக்க முடியும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவன் மாயையை பொய் என்று மிக தெளிவாக உணர்ந்தவன். அப்ப நீங்க பார்க்கலாம், ஒரு அஞ்ஞானி மாதிரியே ஞானியும் சிரிக்கிறான், ஞானியும் அழுறான், ஞானியும் கோபப்படுறான், ஞானியும் பயப்படுறான். நீங்க என்னங்க அப்படின்னா, எஸ், இவன் அத்தனையும் உண்மை என்று இவன் அனுபவிப்பான். இவன் அத்தனையும் பொய் என்று புரிந்து கொண்டு பொய்யாக அவன் வெளிப்படுத்தி எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தி மகிழ்ந்து கொண்டிருப்பான். அனைத்து எக்ஸ்பிரஷனுமே இவனுக்கு பிளிஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இவனுக்கு ரியல்லா அந்த அழுகை சோகம் அப்படிங்கறது உண்மையா நினைக்கிறதுனால இது எப்படி இருக்கும் தான் நம்ம அனுபவிச்சுதான் இருக்கோம். அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரியா? So that is also important point to be noted. So புரிந்திருக்கும் நம்புகின்றேன். So எனக்கு இன்னைக்கு கிளாஸ் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எண்ணங்களால் மட்டுமே உருவானது இந்த உலகம் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக நம்புங்கள். எண்ணம் க்ஷணத்துக்கு மாறிக்கொண்டு மறையும். இந்த எண்ணம் மாயை. விளைவாக இந்த கற்பனை உலகத்துல எல்லாமே மாயன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த மாதிரி there is no difference between கற்பனை உலகம், no difference between கனவுலகம், நிஜ உலகம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான். ஆனா நிஜ உலகத்துல எண்ணத்தோட பிரதிபலிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக அழகா பிளான் பண்ணி வந்திருக்கும். லைக் ஜீவா, ஈஸ்வரா, கர்மா அப்படின்னு கொஞ்சம் நல்லா அழகா பிளான் பண்ணிட்டு வந்துட்டதுனால அது உண்மையாயிடாது. அதுவும் மாயேதான். சோ எப்படி பிளான் பண்ணி நாம அனுபவிக்கணும்னு வந்தாலும் ஏன்னா மாயையை கொஞ்சம் ஸ்பெஷலா சூப்பரா அனுபவிக்கணும்ல. அதனால ஜீவனாக எப்படி அனுபவிப்பது, ஈஸ்வரனாக எப்படி அனுபவிப்பது அப்படின்னு எல்லாம் தனியா பேசியிருந்தேன். சரி, அப்போ ஒரு டிஃபரெண்ட் நான் என்ன நினைக்கிறேன்றது நீ உனக்கு தெரியக்கூடாது, நீ என்ன நினைக்கிறேன்றது எனக்கு தெரியக்கூடாது. நான் தான் எல்லாமா இருக்கேன். ஆனாலும் பிரிந்து விளையாடும் போது ஒரு அற்புதமான விளையாட்டுக்காக இந்த ஜீவ, ஈஸ்வர, கர்மா இதெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டான். எல்லாமே மாயதான், எல்லாமே சும்மா நாச்சுக்கும் தான். இப்படி அனைத்து ஏற்பாடுகளும் சும்மா நாச்சுக்கும் செய்து சும்மா விளையாட்டுக்காக வந்திருக்கின்றேன் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். சரியா? அப்போ எண்ணங்கள் என்பதில் இருந்துதான் கனவுலகமும் சரி, கற்பனை உலகமும் சரி, நிஜ உலகமும் சரி, அனைத்தும் எண்ணத்தின் பிரதிபலிப்பு என்று ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எண்ணமே பொய், ஆதலால் உலகமும் பொய் என்று புரிந்து கொண்டு அதில் வரும் எல்லா எமோஷன்ஸும் பொய் என்று புரிந்து கொண்டு வேணும்னா அனுபவிங்க, வேண்டாம்னா எண்ணத்தையே விட்டுருங்க. எண்ணமற்ற நிலை என்பது பியூர் பிரம்ம அனுபவமாக இருக்க போகிறது. எண்ணத்தோடு அனுபவிக்க வேண்டும் என்றால் தப்பில்லை. ஆனால் அதை பொய் என்று மட்டும் தீர்மானமாக தீர்மானித்து விட்டு நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.